குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா, இந்த வருஷம் வந்து குரோதி வருடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது, ஏதாவது நடக்குமா, ஏதாவது உருப்படி ஆகுமா அப்படின்னு வந்து நிறைய மக்கள் வந்து கேட்பாங்க. அதுக்குள்ளது வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். இந்த குரோதி வருடம், இந்த தமிழ் வருடம் வந்து எப்படி இருக்கும்னா, நிறைய பேர் வந்து என்னென்னா நல்லது பார்த்துருவோம். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா, இந்த வட்டம் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணுறோம், விவசாயத்துக்கு நல்லா இருக்குமான்னா, இந்த வட்டம் விவசாயம் பண்ணுற இதுக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த வட்டம் வந்து என்னென்னா, மழை அளவு கம்மியாக இருக்கனால வந்து காய்கறியோட விலை வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து தினமும் அழகக்கூடிய பொருட்களோட காய்கறி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாபம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் சம்மந்தப்பட்ட வேலை, இராணுவம் சம்மந்தப்பட்ட வேலை, பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த வருடம் அருமையாக உள்ளது. இதுக்கு ராசிக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியில் தான் இந்த இடத்துல முக்கியமான மெயின் ரோல் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கவே மாட்டுது அப்படின்னா, அவங்களுக்கு உறுதியாக வந்து இந்த வருஷம் நல்லா அருமையாக இருக்குது, வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி வந்து பிடி டீச்சராக போகிறதுக்கு வாய்ப்பு இது பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி வண்டியில் வந்து நம்ம வந்து டிரைவராகவும் கண்டக்டராகவும் போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டம் வந்து கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஆளுங்க வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் செட் பண்ணுறது வந்து உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிலது வந்து டைரெக்டாக இருக்கலாம், சிலது மறைமுகமாக இருக்கலாம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து தனிப்பட்ட முறையில் மாறுபடும். அதுக்கப்புறம் வந்து வேறு யாருக்கு சார் நல்லது நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழ்நிலை வேலைகள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா, ஒரு முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் கிழக்கு வேலையில் இருக்கேன் சார், ஒரு அதிகாரிக்கிட்ட நான் பியூன் வேலையில் இருக்கேன் சார், ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் சார், எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்பு. இது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்பு. ஒரு கோர்ட்டில் வந்து நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் சார், நான் இன்னாராக இருக்கேன் சார், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கிழக்கு வேலையில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வேலை உறுதியாக உண்டு. நான் ஏற்கனவே வந்து எக்ஸாமில் நல்லபடியாக எழுதியிருக்கேன், நான் நல்ல மார்க் வச்சுருக்கேன், நான் எப்படி போட்டாலும் மார்க் வச்சுருக்கேன், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடம் கண்டிப்பாக வேலை உண்டு. அவங்கவுங்க தசாபுத்தியை தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து வரும். இந்த வருடம் வந்து என்னென்னா, செவ்வாய் பகவானும் சனி பகவான் 2 பேரும் தான் ஆளுமை செலுத்துகிறாங்க. அதனால் இவங்க 2 பேருமே ஜாதகத்தில் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து இவங்க 2 பேருமே வந்து 6, 8, 12 மறையக்கூடாது, வக்கரமாகக்கூடாது, அசமனமாகக்கூடாது, ராகுகேது புடியில் இருக்கவே கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் இருந்துட்டு கவர்மெண்ட் வேலை இருக்குன்னா அது ரொம்ப சந்தேகத்தை கிளப்பிடும். அப்போ இது வந்து ரொம்ப கவனமாக இது பண்ணணும். இந்த வருடம் வந்து என்னென்னா 2 மழைக்கால அளவுக்கு தான் வந்து மழை பெய்யும். என்ன சார் மழைக்காலம்னா என்ன சார் எங்களுக்கு புரியலைன்னா, அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் பழைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணையார் வீட்டில் வந்து நெல் வந்து அளக்கிறதுக்காண்டி ஒரு உலக்கு மாதிரி ஒரு ஐட்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் மரக்கால். அவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும் மரக்கால்னா. வீடியோவில் எப்படி வரும்னு தெரியல. அது வந்து அது வந்து நீங்கள் வந்து எஜமான் படத்தில் இருந்து அந்த உலக்கை வந்து பார்க்கலாம். அதேமாதிரி சின்ன கவுண்டர் படத்தில் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பழைய படத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து 2 இதுக்கு மரக்கால அளவுக்கு வந்து மழை பெய்யும். அதனால் இந்த போன வருஷம் வந்து தமிழ் வருடத்தில் வந்து 3 மரக்கால் மழை பெஞ்சிச்சு. அதனால தான் மழை பெஞ்சு நல்ல தண்ணியெலாம் நல்ல செழிப்பாக இருந்துச்சு. நிறைய இடத்துல செழிப்பானது காரணம் அதுதான். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து அடுத்து வரக்கூடிய வருடம் வந்து கொஞ்சம் மழை குறைவாக தான் இருக்கும். அதனால தான் வந்து காய்கறி விலைலாம் கொஞ்சம் டாப்பில் தொட போகுது. விலைவாசி வந்து கொஞ்சம் கூட தான் போகுது. அது எல்லா வருஷமும் தான் இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், கொஞ்சம் இதாகும். அப்போ வேறு யாருக்கு சார் நல்லது நடக்க போகுதுன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது வந்து வீடு வச்சுருக்கீங்க, நிலம் வச்சுருக்கீங்க, நாங்கள் வந்து விற்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து விற்றுருங்க. ஏன்னா நிலத்தோட வேல்யூ வந்து கொஞ்சம் கூட போகுது. அதேமாதிரி நிலம் வாங்க போகிறேன்னு சொன்னேன்னா கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. உங்களால் கட்டுப்படி ஆகிற மாதிரி பணம் இருந்துச்சுன்னா நிலம் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்துருங்க. ஒரு டைம் வந்து வரவும் அதுக்கப்புறம் வந்து நிலம் வாங்குங்க.
இந்த வட்டம் வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட் பண்ணுற ஆளுகளுக்கு வந்து நல்ல லாபம் உண்டு. அதேமாதிரி கவர்மெண்ட் ஜாபில் ட்ரை பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆட்களுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பிடி டீச்சரு, ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிலம்பம், இந்த மாதிரி வீர விளையாட்டு செய்யக்கூடிய ஆட்களுக்கும் வந்து நல்ல பொசிஷனில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் நான் வந்து தனியாக ஒரு கலைக்கூடம் வச்சுருக்கேன் சார், நான் கலரி வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், நான் சிலம்பம் கற்றுட்ருக்கேன், ஏதாவது இது பண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. இந்த வட்டம் வந்து நிறைய பேர் வந்து இந்த கலையை வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வமும் வருவாங்க. இது வந்து ரொம்ப இதாக அதிகமாக வரப்போகுது. பாதுகாப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நிறைய இது பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அடுத்து வந்து இதே கவர்மெண்ட்டு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட வந்து சிலம்பாட்டம், அந்த குயிலாட்டம், அந்த பாதுகாப்புக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்குமே வந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்க. பழைய இதை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனால் வந்து நிறையா உண்டு. நான் சிலம்ப மாஸ்டராக இருக்கேன் சார், நான் வந்து கராத்தே மாஸ்டராக இருக்கேன், இவங்களுக்குலாம் எதுனா இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல உயர்வு உண்டு. இவங்களுக்கு ஆதரவு பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டு இந்த வட்டம் வந்து பிளான் பண்ண போகுது. ஏன்னா வந்து இந்த வட்டம் வந்து பாதுகாப்புக்கு வந்து கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. அதேமாரி சிறு குறு வியாபாரம் பண்ணுறோம். நாங்கள் வந்து அரிசி கடை வச்சுருக்கோம் சார், காய்கறி கடை வச்சுருக்கோம், தள்ளு வண்டியில் காய்கறி கடை வச்சுருக்கோம், குட்டி குட்டி வந்து சமையல் இது பண்ணி வச்சுருக்கோம், குட்டி குட்டி ஹோட்டல் தள்ளு வண்டியில் ஹோட்டல் வச்சுருக்கேன் சார், தெரு ஓரத்தில் தான் நான் கடை வச்சுருக்கேன், நடத்திட்டுருக்கேன், எங்களுக்காக ஒரு விடிவு காலம் வருமானு கேட்டேன்னா கண்டிப்பாக உண்டு. சனி பகவான் அதுதான் வந்து சொல்ல போகிறாப்புல. உழைச்சா கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் உண்டு. இந்த வருடம் வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க போகுது. நல்ல வருடம். இந்த வருடம் வந்து கொஞ்சம் வந்து இதாக போதும். அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் யாராவது பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் முன்னேற்றம் உண்டு, கொஞ்சம் உயர்வு உண்டு, லாபமும் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்னென்னா குரு பகவானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்கள. இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தியில் வரணும், அப்போனா கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். இந்த மாதிரி 6, 8, 12 மறைஞ்சிருக்கான் சார், அஸ்தமனம் ஆயிடுச்சு, வக்கரம் ஆயிடுச்சு, என்ன சார் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா பக்கத்தில் போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஆகும். கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன், இன்னும் வேலைக்கே கூப்பிடலை, ஜாயின்டே பண்ண விட மாட்டாங்க அப்படின்னா இது வந்து வரும். அஸ்தமனமாக இருக்கக்கூடாது, வக்கரமாக இருக்கக்கூடாது, ராகு கேதுவோட ரொம்ப க்ளோஸில் இருக்கக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இது வந்து நல்லது நடக்க போகிறதில்ல. இது வந்து கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.